Hi, hello, welcome back to our channel OMG Options Master Guide. ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி எங்கே முடியறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸை பார்க்குற நபர் ஒருவர் நமக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. நீங்கள் காமிக்கிற இந்த எக்ஸலில் என்னெல்லாம் டேட்டா இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாப்புல. அவருக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக இந்த எக்ஸல் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸல் என்னெல்லாம் டேட்டா காமிக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியோட டேட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. நிஃப்டி எல்டிபி என்ன, ப்ரீவியஸ் க்ளோஸு, ஓப்பன், ஹை, லோ இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் ஓடுது, சேஞ்சு ஓடுது, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது. அதுக்கடுத்து ஹை, லோ, ஓப்பன்லேருந்து எவ்வளோ லோ வந்தான், ஓப்பன்லேருந்து எவ்வளோ ஹை வந்திருக்கான், ஹை டு லோ என்ன அப்படின்றது ஓடுது. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் எல்டிபி என்ன, இது ஸ்பாட்டோட எல்டிபி. ஸ்பாட்டோட எல்டிபி இல்லாமல் ப்ரீமியத்தில் என்ன எல்டிபி. இப்போ ஸ்பாட்டுக்கும் ப்ரீமியத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்பாட் 65 ஓடுது, ப்ரீமியம் 58 அந்த ரேஞ்சில் தான் ஓடிட்டு இருக்கு. 7-8 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி ப்ரீமியத்தில் ஹை, லோ அதெல்லாம் இங்கே ஓடுது. இது பார்த்தீங்கன்னா லைவ் டேபிள், என்எஸ்சியில் வெப்சைட்டில் வர ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள், அந்த டேபிள் இங்கே வந்துடும். இந்த 2 செல் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு எந்த சைடு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு, நம்ம என்ட்ரி எந்த பக்கம் எடுக்காம இருக்கணும், எந்த பக்கத்தான என்ட்ரியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சிக்னல். இதில் சமயத்தில் 2 இடமும் ஃபில் ஆகும். 2 செல்லும் ஃபில் ஆகிருக்க அன்னைக்கு தான் நம்ம ஒரு ஜிக்ஸாக் அதை எதிர்பார்க்கலாம். ஒரு சைடு மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு, இப்போ அப் சைடு மட்டும்தான். இது 2 செல்லு மேலே இருக்க செல்லு மட்டும்தான் ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னும் போது கால் என்ட்ரி மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். புட் என்ட்ரி கிடைச்சாலும் அது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது அந்த கால்குலேஷனை இந்த செல் காமிக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டேபிளை சில வேற விதமாக மாற்றி நம்ம பார்ப்போம். அந்த டேபிளை இந்த எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆப்ஷன் செயின் அல்காரிதத்து உள்ள ஜங்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகும். அது இன்னைக்கு எவ்வளோ தூரம் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது அதை தான் இங்கே இந்த கிரீன் கலர் கோடும் ரெட் கலர் கோடும் காமிக்கும். இப்போ இதுவரையும் நிஃப்டியை பொறுத்தவரையும் 24,200 24,450 இதுக்கு நடுவில் இருக்க ஸ்ட்ரைக்குங்க எல்லாம் ஜங்ஷன் பாயிண்ட்டை மீட் பண்ணியிருக்கு. மற்ற ஸ்ட்ரைக்கெலாம் எதுவும் மீட் பண்ணலை. இந்த கலர் கோடு எல்லாமே ஒன்றுத்துக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இது எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இது எல்லாமே ஒரு மெசேஜை கொடுக்குது. எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஸ்ட்ரைக் எந்த இடத்துல வந்தால் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரியான மெசேஜ் நிறைய கொடுக்கும். ஓகே, அடுத்து என்னன்னா பேங்க் நிஃப்டி. அதே டேட்டா தான் நிஃப்டியில் என்ன மாதிரியான டேட்டா காமிக்குதோ அதே விஷயங்களை பேங்க் நிஃப்டிக்கான டேட்டாவை காமிக்குது. அதுக்கடுத்து ஃபின் நிஃப்டியோட டேட்டா. இது மிட் கேப் நிஃப்டி. இது சென்செக்ஸ் ஓடுது. மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எக்ஸலில் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையானே தெரியாத அளவு ஸ்லோவாக இருக்குது. ஓகே,
இதுதான் நம்ம டேட்டா ஆப்ஷன் செயினை பொறுத்த வரையும். அடுத்து இதில் என்ன இருக்குது, முக்கியமாக காமிக்கிற அளவு என்ன இருக்குது அப்படின்னா F&O ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். அதில் இன்னைக்கு பாசிட்டிவ் ஓப்பன், அதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பனில் பாசிட்டிவில் டாப்பில் வந்தது இன்னைக்கு கெயில். இந்த ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு டாப்பில் வந்திருந்தது. நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணீங்கனாலும் தெரியும். அந்த ஸ்கிரிப்டோட ஆப்ஷன் செயின் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இது எப்படின்னா, நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த லிஸ்ட்ல எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட டேட்டா இங்கே வர ஆரம்பிச்சிடும். இது இங்கே ஃபில்டர் பண்ணியிருக்கு. டாப் 10 பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆன டாப் 10, நெகட்டிவ்ல ஓப்பன் ஆன டாப் 10. அவங்களோட ஆப்ஷன் செயின் வேணும் அப்படின்னா எந்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அவங்களோட ஆப்ஷன் செயின் இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்ஷன் செயினோட லோடிங்கில் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இப்போது வேறு ஸ்கிரிப்ட் இப்போதைக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸலை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இந்த ஸ்டாக் ஆப்ஷனுக்கு மட்டும் அந்த கண்டிஷன் வரும். மற்றபடி மற்ற ஆப்ஷன் செயினுக்குலாம் நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டேட்டாஸ் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் இருக்க மொத்த ஸ்டாக்ஸோட டேட்டாவும் இங்கே போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதில் என்எஸ்சியில் இருக்க A to Z மொத்த ஸ்டாக்கும் இதில் ஓடிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1570 கம்பெனியோட டேட்டா இங்கே ஓடிட்டுருக்கு. இதில் நீங்கள் ஃபில்டர் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போது ஹை வால்யூம் எந்த ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படின்றத எடுக்க சொல்லியிருக்கேன். ஹை வால்யூம் இப்போது இந்த செல்லில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணணும். இங்கே ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது இப்படி வால்யூமை மட்டும் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். எந்த ஸ்கிரிப்ட்லாம் அதிக வால்யூம் வந்திருக்கோ, இருக்கிறதுலே அதிக வால்யூம் எந்த ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி இங்கே கொடுத்துரும். மேக்ஸிமம் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த பென்னி ஸ்டாக் 10 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கில் திடீர்னு வால்யூம் வரும் போகும், இப்படி தான் நடக்கும். நீங்கள் இங்கே ஒரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு 300 போடுறேன் அப்படின்னா 300 மேலே இருக்க ப்ரைஸில் 300க்கு மேலே எல்டிபி இருக்கிற ஸ்கிரிப்டில் எதில் ஓவராலாக அதிகப்படியான வால்யூம் இருக்குது அப்படின்றத காமிக்கும். இப்போ 300 ப்ளஸில் பெல் மட்டும்தான் இருக்குது. பெல்லுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸு நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி இன்னும் வேறு எப்படிலாம் ஃபில்டர் பண்ணலான்னா, ஓப்பன் அபோவ் ப்ரீவியஸ் டே ஹை, நேற்று ஹை. இந்த மேன்கைண்ட் இப்போ இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஹை 2230, அவனோட ஓப்பன் 2874, நேற்று ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனவன், ப்ரீவியஸ் டேவோட லோ 15 ரூபா 9 காசு, இன்னைக்கு அவன் ஓப்பன் 15 ரூபா, அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கான். இல்லை சப்போஸ் எல்டிபி ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்சன் கம்பெனி நேற்று ஹை 14,590 ரூபா, அவன் எல்டிபி 15,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் இதில் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை மட்டும்தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்டாக்ஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியை சிம்பிளாக ரிஸ்க் இல்லாமல் இந்த டேட்டாவை வச்சு பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா புரோக்கர்லையுமே இந்த டெர்மினல் கொடுப்பான். புரோக்கரோட டெர்மினல்ல இருந்து தான் இது லிங்க் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இப்போதைக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி எங்கே முடியறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத நம்ம டேபிளை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். டேபிள் பார்த்தீங்கன்னா 52,300 புட்டு, 52,400 கால். இதுதான் ஃபர்ஸ்ட் புட்டு ஃபர்ஸ்ட் கால் இருக்கு.
என்ன நடக்கணும்னா இவங்க 2 பேரோட பிரைஸ் இன்னைக்கு 0 ஆகணும். எக்ஸ்பைரி டே எண்ட் ஆஃப் டேல இவங்க 2 பேரோட பிரைஸ் 0 ஆகணும். 0 ஆகணும் அப்படின்னா அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இப்போ 52,400ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52,400 கால் இருக்கு. மார்க்கெட் ஆல்ரெடி 400க்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவன் 0 தான். 300 புட்டு 0 ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் 300க்கு மேலே முடியணும். ஆல்ரெடி 300க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டேபிளோட டாப் ஃபர்ஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் புட் இவங்க 2 பேரையும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே இந்த எக்ஸ்பைரி டேவை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்பைரி டேல டேபிளில் இருக்க ஃபர்ஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் புட் அவன் கண்டிப்பாக 0 ஆகணும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் டேபிள் எப்படி மாறுது அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே மார்க்கெட் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ இவங்க 2 பேர் கண்டிப்பாக இன்னைக்கு 0 தானா அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா 52,300 புட்டு இருக்கு பார்த்தீங்களா? புட்டு இப்போ எவ்வளோல ட்ரேட் ஆகுறோன்னா 13 ரூபாய். 52,300 காலோட லோ பாருங்க 39 ரூபாய். இவன் இந்த 39 ரூபாய்க்கு மேலே வராத வரையும் 300 புட்டு 0 தான் இன்னைக்கு. சப்போஸ் இந்த 52,300 புட்டு 39 ரூபாய் இப்போ காலுக்கு 52,300 காலோட லோ இப்போ இதா இருக்கு 39 ரூபா இருக்கு. இந்த 39 ரூபாய் அவன் தாண்டாத பட்சத்துலையும் தாண்டுற பட்சத்துல 52,300 கால் இப்போதைக்கு 300 புட்டோட லோ 11 ரூபா 60 காசு. இந்த 11 ரூபா 60 காசுக்கு கீழே இந்த 300 கால் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டேபிள்ஸ் மாற ஆரம்பிக்கும். டேபிள்ஸ் மாறி எப்போ யாரை 0 பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி டேபிள்ஸ் வந்துடும். ஸோ டேபிள் வந்து ஒரு லாங் டேர்ம் கன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரைஸை ஷார்ட் டேர்ம் அந்த நேரத்தில் என்ன கண்டிஷன் அப்படின்றத ப்ரைஸ் சொல்லும். நீங்கள் இப்போ இப்படி தான் இந்த க்ளோசிங் இன்னைக்கு இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா இப்படி தான் க்ளோஸ் ஆகும். டேபிள் ஃபர்ஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் புட்டு 0 ஆகணும். அவன் 0 ஆகிறதோட கன்ஃபர்மேஷன் எங்கன்னா இப்போ புட்டு 0 ஆகும்னா அந்த ஸ்ட்ரைக்கு காலோட லோக்கு கீழே அவன் ட்ரேட் ஆனா அப்படின்னா அவன் 0. காலோட ஸ்ட்ரைக்கு 0 ஆகணும்னா அந்த ஸ்ட்ரைக் அந்த சேம் ஸ்ட்ரைக்கோட புட்டோட லோக்கு கீழே அந்த கால் ட்ரேட் ஆச்சுன்னா அவன் 0. கன்ஃபர்மேஷன் இப்படி தான் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டேபிளும் இங்கே அமையும். இதெல்லாம் தான் நம்மளோட எக்ஸலில் பார்த்துக்கலாம். இதுதான் எக்ஸல் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு டேபிள் படி இப்போ கரண்ட் டேபிள் மணி 1:57 ஆகுது. இந்த டேபிள் படி மார்க்கெட் 52,300க்கு மேலேயும் 52,400க்கு கீழேயும் ட்ரேட் க்ளோஸ் பண்ணணும். ப்ரைஸும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டேபிள் சொல்கிறது தான் ப்ரைஸும் கேட்டிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு சைட்வேஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் நிஃப்டி நல்லா ட்ரெண்டாக போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஹை டு லோவே 300 பாயிண்ட் தான் ஓடி இருக்கு பேங்க் நிஃப்டி. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 280 பாயிண்ட் ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. நார்மலாக இப்படி நடக்காது. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சைட்வேஸ் போகிறதுல அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த ஹிண்ட்டும் நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். அந்தந்த ஹிண்டெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் பையராக இருக்கணும், எந்த நேரத்தில் செல்லராக மாறணும், இந்த விஷயம்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பாய்.